களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேலை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தும்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு நல் வழிகாட்டுவதாகவும் ஆசீர்வாதத்துக்குள் நடப்பிப்பதாகவும் இருக்கிறதே. ஆண்டவரே பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இருப்பது தவக்காலம், மனமாற்றத்திற்குரிய காலம். தவக்காலம், மனமாற்றம். கடந்த வாரத்திலே திருநூற்று புதனன்று நடக்கப்பட்ட ஒரு நிகழ்வை தெய்வீக திருவிருந்து என்ற ஒரு தலைப்பிலே செய்தி கொடுத்தேன். தூய ஆவியானவர் என்ன உணர்த்தினாரோ அதை அப்படியே சொல்லிக் கொடுத்தேன். ஆவியானவர் உணர்த்துவதை சொல்லிக் கொடுத்தேன். அநேக சகோதர சகோதரிகள் செய்தியை கேட்டு மிகவும் பயன்பெற்றார்கள், சந்தோஷப்பட்டார்கள், புதிநிலை பார்த்தார்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த தவக்கால நாட்களிலே நடக்கின்ற நிகழ்வுகளிலே நான் கொண்டு வந்து தூய உணர்த்துகிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தவக்கால நாட்களிலே நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மற்ற நாட்களில் கூட சிலுவை பாதை செய்கிறோம். சிலுவை பாதை இல்லைங்களா? தவக்காலத்தில் சிலுவை பாதை நாம் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த சிலுவை பாதை செய்வதை இதோ ஒரு சடங்குக்காக நாம் செய்யக்கூடாது. சடங்காக செய்யக்கூடாது, நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தாரே, அந்த மன்னகம் வந்தவர் நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்று பாவ பரிகார படியாக கல்வாரி மலை கடந்து போனாரே, அது நினைச்சு பார்க்கணும். கல்வாரி பயணம் என்கிற ஒரு செய்தியை தான் நாங்கள் இந்த நிலையில சிந்திக்க இருக்கிறோம். கல்வாரி பயணம், பயணம், சிலுவை பாதை, அந்த பயணம். அதிலே நாம் விரும்பியாய் போயிட்டு வருவதில்லை. அதை உண்மையாகவே இயேசு எப்படியெல்லாம் செயல்பட்டார், ஏன் செயல்பட்டார், எதற்காக செயல்பட்டார் என்று தெய்வீக திருவிழித்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்தித்து கடந்து போவோம் என்றால் உண்மையாகவே நாம் அவரை அனுபவித்து கடந்து போகிற மக்களாக இருக்க முடியும். இந்த நாளிலும் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசியா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வசனத்தை, ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் அதில் 1 முதல் 12. எல்லாரும் பைபிள் அடிக்கிறீங்க, குறிக்கிற ஏசியா 53 1லிருந்து 12. அந்த 12 பார்க்கிற பொழுது அதில் பாவத்தை சுமக்கிறது பற்றியும் சாபத்தை சுமக்கிறது பற்றியும், நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் துயரம் வருது அதிலிருந்து விடுதலையும், அடுத்தது நோயிலிருந்து, இந்த 4லிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பதை நான் பார்க்க முடியும். கல்வாரி பயணத்திலே நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு 4 பத்து என்றால், முதலாவது பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை, மூன்றாவது துயரத்திலிருந்து விடுதலை, நான்காவது நோயிலிருந்து விடுதலை என்று நான் பார்க்கிறோம். அந்த ஏசியா 53 1 12 வசனத்தை படித்து பார்ப்பதால் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். என் அன்பானவர்களே, அந்த கருத்துக்களை பார்க்கும்பொழுது முதலாவது பாவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்து பார்க்கிற பொழுது எல்லாரும் பைபிள் ஏசியா 53 தான். ஏசியா 53 பார்க்கிற பொழுது அதில் ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சிந்தித்து பார்க்கணும். படித்து இருக்கிறீங்க, அப்புறமேல உட்கார்ந்து அமைதியாக சிந்தனை படித்து தியானித்து பாருங்க எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. 53 நீங்கள் 6வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம்,
நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். ஆண்டவரோ நம் அனைவருடைய பாவங்கள் தீச்செயல்களை அவர் மேல் சுமத்தினார். யார் மேல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல. பிரியமானவர்களே, பிலாத்து இயேசு பாவமறியாத ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, பாவமறியாதவர். பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறார். பிலாத்துக்கு முன்னாடி போது அவர் எப்படி பாருங்கன்னாக்கா, வசனத்துக்கு ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்ப்போம் எப்படி நடக்கும். பிலாத்துக்கு முன்னாடி இருக்கிறார். நம்ம அடிக்கடி தியானத்தை பார்த்தோம். பிலாத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறார். எல்லா குற்றம் இல்லாது பொல்லாதெல்லாம் சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர் வாய் தருவாத ஆட்டை போல அங்கு இருக்கிறார் என்று அடுத்த வசனத்தை பார்க்க முடியும். பார்க்கணும். இது ஏன் நம்முடைய எல்லா உலகத்தின் பாவங்களையும் போக்க வந்த ஆட்டுக்குட்டி அவர். உலகத்தின் பாவங்களை இருக்கும். இந்த கருத்தை ஒவ்வொரு நான் சொல்லி வருகிறேன். பாருங்கள் எத்தனை நிலையா இருக்கின்றது. நான் பார்க்கணும். ஒரு சிலுவை பாதை தொடக்கம் என்றால் பிலாத்தின் அரண்மனையில் இருக்கிற பொழுது அங்கே பாவத்தை அங்கே சுமத்துகிறார்கள். அப்படி சுமத்துகிற என்றால் இன்று உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தான் அங்கே சுமத்தப்படுகிறது. பிலாத்தின் அரண்மனைக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்லையா? சிலுவை பாதையில் அதில் பார்க்கும் பொழுது அங்கே பாவத்தை சுமத்துகிறார்கள். அந்த சுமத்துகிறது உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், எல்லோருடைய பாவம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அனைவரின் தீச்சல்களையும் அவர் மேல் சுமத்தினார் என்று, அனைவருடைய பாவங்களையும் அவர் மேல் சுமத்தினார் என்று. கருத்தை பார்க்கணும். இதை தொடர்ந்து நான் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். எப்படி இல்லாமல் இருக்கும் அந்த அங்கே இருக்கும் இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அவர் வாய் திறவாத ஏசி அதே அடுத்த வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனத்தை படித்தோம் 53 6வது படித்தோம். இப்போ அடுத்து 7வது வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஏன் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சித்தம் திட்டம், அதனால் தான் அனுப்பப்பட்டார், அதனால் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். வாய் திறவாத ஆட்டை போல அவர் இருந்தார். இன்று நாம் செஞ்ச கடந்த நாட்களில் செய்திருக்கிற எல்லா பாவத்தையும் நாம் இங்கே இருக்கணும். இங்கே நாம் பார்க்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது நம்முடைய பாவத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அங்கே பிலாத்துன்னு கொண்டு இல்லை, மாறாக நடக்கிறது என்ன? நம்முடைய பாவங்களை அனைவருடைய தீச்சலையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அவருடைய தம் வாயை திறவாதிருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. திறவாத என்னக்க பொறுமையா சொல்லுங்க. அப்படியா? அப்படி என்றால் அங்கே அவர் மேலே குற்றம் இல்லை, மாறாக நம்முடைய எல்லாருடைய பாவங்களைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றிருக்கும். இது ஒருத்தருடைய பாவம் அல்ல, 2 பேருடைய பாவம் அல்ல. இந்த உலக மீட்கர், உலகத்தின் பாவங்களை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டால் அங்கே சுமத்தப்படுகிற ஒரு கருத்து தான். நான் கொஞ்சம் அளவாக கொண்டு போகிறேன். எனக்கு இந்த தவக்கால் நாட்களிலே தூய ஆவியான் உணர்த்துகிறதுனால தான் செய்தி கொடுக்க முடியாது. அந்த உணர்வுகள் அதிகமாக கடந்து வருகிறது. அவரும் பாவத்தை சுதந்திரார்கள். சரி, அப்படியே நீ பார்க்கிற பொழுது யாருடைய ஒருத்தருடைய பாவம் கிடையாது, குற்றம் கிடையாது. அவர் பாவம் கிடையாதவர், ஆனால் குற்றம் கிடையாது. அடுத்து அப்படியே படிச்சுட்டு 12வது வசனத்தை, ஏசியா 53 12வது வசனத்தை நீ படிப்பிடலார். அதனால தான் தொடக்கத்தில் நான் சொன்னேன் தெரியுங்களா? தொடக்க நூலில் 53 53 1 12 வருஷம் வந்து பிரிச்சுக்கிட்டு படிச்சு பாருங்க சொன்னேன். அதில் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? 12 என்ன சொல்லுகிறது? நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன், அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். தம்மையே சாவுக்கு கையை அளித்தார்.
கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இந்த வார்த்தைகளை நாம் படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போதுதான் அதனுடைய கருத்துக்களை நாம் அனுபவித்து கொண்டு போக முடியும். இதோ அங்கே சிலுவைப்பாதை நடந்துச்சு, நான் பார்த்தோம் போனோம் வந்து இருக்கக்கூடாது, பார்க்கணும். நான் கூட ஒரு காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது 10-11 அப்படியே போயிட்டு சிலுவைப்பாதைக்கு போனோமா, வெள்ளிக்கு சிலுவைப்பாதை போனோமா வந்துருக்கும். ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் படித்து கொண்டு வருகிற பொழுதுதான் உள்ளத்திலே நாம் அப்படி அனுபவிக்க நிலைகின்றாய் இருக்கின்றது. அனைவருடைய பாவத்தையும் அவர் சுமந்தார் என்று, அனைவருடைய பாவத்தை சுமந்தார்னாக்க இது எங்கே பழைய ஏற்பாட்டிலையும் பார்ப்பீங்களானாக்க இந்த நிகழ்வை கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வை கொண்டு வருகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி உலகின் பாவங்களை போக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனம், அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. ஆனாலும் கூட 16ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அந்த குருக்கள், லேவியர்கள் அங்கே எப்படிலாம் செய்கிறார்கள் என்று, ஒரு பாவம் செய்தான், ஒரு பாவம் யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணாக்க அது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகணும், ஆடை பிடிச்சிட்டு போகணும். அந்த குருவானவர் என்ன பண்ணுவார்னாக்க அவருடைய பாவத்தை எல்லாம், யாருடைய பாவம் செய்தால் அவருடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்தி அதை பலியிடுவாங்க, அனுப்பிடுவாங்க. மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையிலே சுமத்தப்படுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டி தலைமையில. என்ன நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க, லேவியர் புத்தகத்தில் 16ஆம் 21-22 அப்படி தலைமையில சுமத்துவாங்க. அதே போலத்தான் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தார். அவர் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். எங்கே? பிலாத்துடைய அரண்மனையிலே அங்கு இருக்கிறார் என்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சுமத்தப்பட்டார் இருக்கும். இந்த கருத்தினை பார்க்கணும். அதுக்காக தான் அவர் கடந்து போனிருக்கும். என் அன்பாங்களை ஒவ்வொன்றும் சித்தனும் பார்க்கும் பொழுது குறியான இருக்கும். அவர் இந்த பாவத்தில் சுமத்துறாங்க இருக்கும். இப்போ புதிய ஏற்பாடு எடுங்க, புதிய ஏற்பாட்டில் எடுத்துகிட்டு எனக்கு இந்த கருத்துக்களை கொண்டு வர எனக்கு உணர்ச்சி. கொலோசியர் ஆகமத்தில் ஒரு வார்த்தைக்கும், கொலோசியர் ஆகமத்தில் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம். அந்த கருத்து இந்த இதோடு கூட டொக்கிங் பண்ணுற ஒரு கருத்தாக இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 படிக்க பார்க்கலாம். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால், தன்னுடைய சிலுவையில் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, என்ன எப்படி சொல்லிட்டு பாருங்க. கடன் பத்திரம்னு சொல்றது நான் ஒரு சிந்தனை கொண்டு வந்தேன். கடன் பத்திரம் இருக்கும். இன்னைக்கு யாராவது என்ன பண்ணுவோம்னாக்க கடன் வாங்குறாங்க, வெறுதி அப்படியே கடன் பணம் கொடுத்துருவாங்களா? கையெழுத்து பாண்டு பத்திரத்தில் போட்டு கையெழுத்து போட்டுப்பாங்கள்ல, இல்லைங்களா? அப்படி தானே, பாண்டு பத்திரத்தில் போட்டு கையெழுத்து போட்டு தான் பணம் கொடுப்பாங்க. கடன் பத்திரம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அங்கே ஒரு கடன் பத்திரமாக இருக்கிறது. பிசாசானவன் அப்பப்போ எழுதி வச்சிருப்பானாம். இது ஒரு அருத்தந்தையானவர் செய்தி கொடுக்கிற பொழுது, நான் ஆரம்ப காலகட்டத்தில் செய்தி கொடுத்த அந்த வசன வார்த்தையின் உள்ளது பேசு அதெல்லாம் அப்படி பதிச்சு வச்சுட்டு வரான். யாரு? பிசாசு ஒரு பாவம் செய்ய வைக்கணும்னா இந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் ஒரு பாவம் பண்ணிட்டார் எழுதி இப்படிலாம். இதெல்லாம் பிசாசு அப்பப்போ காட்டினே இருக்குமா, பாரு பாரு பாரு
காட்டிட்டு அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா. இது என்ன விடுதலை பண்ண முடியும்? அதுக்கு தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அந்த பத்திரத்தெல்லாம் அங்கிருந்து எல்லார்ட்டையும் இருக்கிற பத்திரத்தெல்லாம் அந்த பொல்லாத பிசாசுக்கிட்ட வைத்திருக்கிற பாவத்திற்கு அடிமை, பிசாசுக்கு அடிமையா இருக்கிற அந்த பாத்திரத்தையெல்லாம், பாவ பத்திரத்தெல்லாம், கடன் பத்திரத்தெல்லாம் புட்டிங்கி இழுத்து சிலுவில் அடித்து அப்படி ஊர்வலமா போனார். இந்த வசனத்தை மாத்திரம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் மணி கணக்காக சிந்தித்து பார்க்க முடியும், தியானிக்க முடியும். என்ன கருத்து! நான் ஒரு நாள் அந்த தந்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் அப்படியே பார்த்தேன். அந்த சிலுவையை பார்த்தேன், இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவையை பார்த்தேன். அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது நான் எனக்கு அறிவு விகரம் வந்த நாட்கள் இருந்து செய்திருக்கிற ஒவ்வொரு பாவமும் அந்த சிலுவையில் இருந்ததை நான் பார்த்தேன். நான் விகரம் வந்து தெரிந்த பாவத்தை எல்லாம் அங்கே சிலுவையிலே பார்த்தேன். மறந்து போன நிறைந்து போன எல்லா பாவங்களும் அதை பார்க்கும்போது அந்த நாளில் அப்படி பண்ணது பாவமெல்லாம் அங்கே அப்படி இருக்கு. அந்த சிலுவையில் எல்லாம் ஆணி அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு பத்திரம் எல்லாம் ஒவ்வொரு சொல்ல இருக்கும், அதெல்லாம் எடுத்து அங்கே அடிக்க வச்சிருக்கேன். பார்த்துருக்கேன். அழுது புலம்பி போனேன். அங்கே ஆண்டவர் எடுத்துக்கிட்டு நமக்கு விடுதலை கொடுத்தார். இனி பாவி அல்ல, இனி பாவத்தெல்லாம் நான் எடுத்து விட்டேன், கலந்து விட்டேன் தான் அங்கே போகிறார். என் அன்பார்களே, அந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது உண்மையாகவே என்னுடைய உள்ளத்திலே கலந்து போனது இருக்கும். அங்கே பாவத்தை நான் தூக்கிட்டு போனார். சிலுவை பாதை என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த நாளிலே இந்த கருத்துக்களை சிந்தித்தோடு கூட கொண்டு வந்து அடுத்து வருகிற நாட்களில் சிலுவை பாதையிலே கொண்டு போங்க. அந்த சிலுவிலை பாருங்க, அந்த சிறந்த சிலுவை பாருங்க. அந்த சிலுவையில் உங்களுடைய ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். என் அன்பார்களே, அந்த நிலை பார்க்கும்போது அந்த சிலுவையை சுமக்கும் அந்த பாவத்தை ஒருத்தருடைய நான் செய்த பாவமே ஒரு பெரிய, அதாவது ஒரு கட்டு மாதிரி இருக்கும். கடன் பத்திரம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அப்போது அது பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு கட்டு மாதிரி இருக்கும். என்னது அப்படின்னு எல்லாருடைய பாவங்கள் எனக்கு எப்படி மூட்டிருக்கும்? அதெல்லாம் அந்த சிலுவிலே சுமந்து போனால்தான் அவரால் சுமக்க முடியாமல் அந்த தரையிலே 3 முறை அப்படியே விழுந்துறார். 3 முறை தரையை விழுந்துன்னா சுமக்க முடியல, சிலுவை சுமக்க முடியல. மரக்கட்டை சிலுவையில் அதில் இருக்கிற பாவத்தை சுமந்து போகிறதான் அவரால் முடியல. ஆனாலும் கூட கடவுளுடைய சித்தத்தின்படி அது சுமந்து போயிட்டே இருக்கின்றார். கடந்து போயிட்டே இருக்கின்றார். எதில் நான் நினைத்து பார்க்கணும் இருக்கும். சரி, இதை பார்க்குற பொழுது அப்படியே கொண்டு வாங்க. எபிரேயர் திருமுகம் எடுங்க. எபிரேயர் திருமுகத்தை எடுத்து பார்க்குற பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை என்று பார்க்கறது நான் கொஞ்சம் கொண்டு வரேன். எனக்கு பாவத்திலிருந்து எப்படி சுமந்து சென்றார் இருக்கும். எபிரேயர் திருமுகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். எபிரேயர் திருமுகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீ பார்ப்பிலானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அன்னைக்கு என்ன பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது ஆட்டை பிடித்து கொண்டு போயிட்டு அங்கே அடித்து அந்த பாவத்துக்கு விமோசனம் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை ஆடு கொண்டு வர முடியல. அதனால்தான் பாவத்துக்கு பரிகாரியாக ஒன்றும் செய்ய முடியல. ஆடு கடையில் இல்லை, அது அப்படியே விட்டு நிறைஞ்சி போனது. ஆனால் இந்த எல்லாருடைய பாவங்களையும் போக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அது ஒரே ஒரு ஆட்டினால, அது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு ஆட்டினால எல்லாருடைய பாவங்களையும் போக்கும்படியாக கொண்டு வந்தார். அந்த கருத்தை நான் பார்த்தனா எபிரேயர் 9:22 வசனத்தை நாங்கள் படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது. உண்மையில் திரு சட்டத்தின்படி ஏறக்குரிய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்தி இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அன்பான சகோதரமே, இயேசுவை கொண்டு போனாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை அவர் தூக்கு போட்டிருக்கல, கருத்தில் போட்டு கவுரு போட்டு தொங்க வச்சுட்டார், சிலுவை போட்டிருக்கான்ல இல்லைங்களா, தூக்கு போட்டு இறந்தார். எல்லாருக்காகவும் அவர் தூக்கில் போட்டு இறக்கப்பட்டான்னு போடலாம்ல, இல்லை. ரத்தம் சிந்துதல் கொண்டு வராங்க.
ரத்தம் சிந்துதல் இன்றி பாவமன்னிப்பு இல்லை என்கிறனால அன்றைக்கு அங்கே அடித்து அவர் நொறுக்கி ரத்தம்லாம் சிந்த வைக்கிறார்கள். உச்சந்தலம் பிள்ளைகள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துறாங்க. ஏன்? நம்முடைய எல்லாருடைய பாவங்களை போக்குவதற்காகத்தான். எல்லாருடைய பாவங்களை போக்குவதற்காகத்தான் ரத்தம் சிந்தல் இன்றி பாவ மன்னிப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே நான் பார்க்கிற பிரியமாக்களை கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இதற்கு வாழ்ந்த அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது என்று உள்ளத்தின் இந்த வசன வார்த்தையில் ஒன்றுக்குண்டு ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்திருப்பார். பிலாத்தின் அரண்மனையில் இருந்து கபாலஸ்தலம் மட்டும் ரத்தம் சிந்தி போயிட்டு இருக்கிறார். நாம் அந்த பாதையில் போகிற பொழுது நம்முடைய பாவத்தை சுமந்து அது விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, அவர் ரத்தம் சிந்தி நம் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். 1 யோவான் முதல் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அதை கருச்சொல்லி இருக்கிறது. 1 யோவான் முதல் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம், அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்தினின்றும் எல்லோருடைய பாவத்தினின்றும் இயேசுவே மீட்பர், பாவ பரிகாரி என்று யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய அத்தனையுடைய பாவத்தையும் அங்கே கழுவி போக்கின்ற நிலை. என்ன கருத்து? என் அன்பாக்களை இது நான் சொல்லுகிற பொழுது உண்மையாகவே அந்த சிலுவையெல்லாம் போகிற பொழுது நாம் நினைச்சு பார்க்கணும். நான் அதிகம் சொல்லுகின்ற கருத்துகளுக்கும் சென்றவர்களுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையில் அவர் தூங்கினார் என்று இல்லைங்களா? அந்த சிலுவையை பிடித்து கொண்டு அவனை முறுக்கமாக ஜெபிக்கிற பொழுது அவருடைய ரத்தமானது நம்முடைய மேலே சொட்டாய் விழுந்து நம்முடைய பாவத்தை கழுவி போயிட்டே இருக்கும். சிலுவை பாவத்தை சுமக்கிறார். அந்த பாவத்துக்கு பரிகாரியான நிலையிலே நம்முடைய கழுவி தூய்மைப்படுத்தும்படியாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நம்மிலே சொரிந்து செயல்படுகின்றார். கொண்டு வரணும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷமான காரியங்களாக இருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய கருத்தை நான் சொல்லணும். எனவே என் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை பாதி நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், எதற்காக மரித்தார், அவருடைய ரத்தம் நமக்கு என்ன கொண்டு வந்தது என்று நாம் உணர்ந்து கடந்து வருகிற பொழுது உண்மையிலாகவே நாம் மீட்பு பெற்றவர்களாக இருப்போம். பாவத்திலிருந்து மீட்பு பெற்றவர்களாக இருப்போம். அந்த சிலுவை சுமக்கிற பார்க்கிற பொழுது தான் இருக்கும். இந்த செய்தியை நான் மீண்டும் தொடர விரும்புகிறேன். 4 தினத்திலும் இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஒன்றையிடம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? பிலாத்துக்கு முன்னாடி இருக்கிற இயேசுவை மணக்கண் முன் கொண்டு வாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சிலுவை சுமக்கும்படியாக சுமந்தார். அவர் அமைதியாக அந்த சிலுவை வாய்த்திருக்காது அப்படியே திரும்பி சுமந்துக்கிட்டார். அங்கிருந்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து போகிறார். அந்த பாரமான சிலுவையை சுமந்து போக முடியாத நிலையிலே அவர் தரையிலே 3 முறை குப்புற விழுந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தவக்காலம், மனமாற்றத்தின் காலம், இந்த நாட்களிலே சிலுவை பாதை நாம் அதிகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவை பாதையை ஏதோ நிலையிலே செயல்படுத்தாமல் இறைவசன வார்த்தையின் உள்ளடக்கி அதை நாம் உணர்ந்து கடந்து வருவோம் என்றால் நாம் அனுபவித்து மகிழ்கிறவர்களாக இருக்கும். அதனால தான் நேற்று தினத்தில் நான் சொல்லுகிற பொழுது இயேசு சுமந்து சென்றுகிற அந்த சிலுவை கல்வாரி பயணமானது நமக்கு 4 விதத்திலே நிறைய இருக்கிறது. அதில் 4 விதம் முக்கியமான விடுதலை கொடுக்கின்றது. 1 பாவத்தில் இருந்து, 2வது சாபத்திலிருந்து, 3வது துன்ப துயரத்திலிருந்து, 4வது நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்று ஒரு நிலையை நான் உணர்ந்த துயரம். அதில் நேற்று தினத்திலே பாவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது என் பிரியமானவர்களே, நாம் சிலுவை பாதை செய்கிற பொழுது சில வேலையிலே ஏதோ நிலையிலே போயிட்டு நாம் சிலுவை பாதை முடிச்சோன்னு போயிட்டு வந்துட்டே இருப்போம்.
சிலர் இருக்கிறார்கள், சிலர் இருக்க உருக்கமாக ஜெபம் பண்ணி அழுகிற மாதிரி கூட இருப்பாங்க. அதுக்கு எந்த நிலையில் அழுகிறான்னு தெரியாது எனக்கு, ஆனால் அழுகிருக்கும். அப்போ அழுகிற பொழுது கூட நீ பார்க்குறோம், இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையிலே போகிற பொழுது 8ஆம் ஸ்தலம் இல்லைங்களா? 8ஆம் ஸ்தலம் என்னது? எருசலேம் மகளிர்கள் அழுகிறார்கள். இயேசு அங்கே சிலுவை பாதையில் போகிறதுனால அந்த பாரமான சிலுவை கூட அடித்து இடித்து ரத்தம் பிடித்து போகிறதுனால அதை பார்த்து எருசலேம் மகள் அழுகிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? மகளிரே, எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுன்னு சொல்றாரு. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக. அப்போ என்ன நிலை? அவர் இப்படிலாம் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரை கழிக்க வேண்டியது சித்தம், திட்டம், செயல்பாடுகள். எனக்காக அழ வேண்டாம், அது அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக மக்களாக நீ இருக்கப்பட வேண்டும், அதுக்காக நீங்க அழுகின்ற கருத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டியது. இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, அந்த அடுத்தது நான் வருகிற பொழுது அந்த நிலையை நான் பார்க்கிறவனுக்கும் நான் சாபத்தோடு கூட ஒரு கருத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த பாவத்துக்கு உண்டான காரியெல்லாம் எங்கே இருக்கிறது? பாவத்துக்கு காரியங்களா எங்கே வருகிறது? இச்சை, தீய நாட்டம். யாக்கோப்பில் முதல் அதிகாரத்தில் 15 சொல்வார், இச்சை கருவுட்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. யாக்கோப் எல்லாம் குறிக்கிறீங்க, யாக்கோப் 1:15. இச்சை, தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. நான் தூய ஆவியான உணர்த்துகிறதுனால ஒரு சின்ன ஒரு சாட்சிகளோடு கொண்டு இணைக்க நினைக்கிறேன். தூயானுக்கு கேரளாவில் நியூ ஜெருசலேம் தியான மையம், அங்கே நான் ஆண்டுடைய நற்செய்தியை பணி செய்தேன். அங்கே அருத்தந்தையர்கள் வந்திருந்தார்கள். தியானத்தில் கலந்து கொள்ள அனுப்பிக்கு அருத்தந்தை வந்திருக்கார். அங்கே ஒரு வார்த்தை நடத்தப்பட்டது. மனிதன் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை எட்டு கடந்து வரணும். இயேசு ரத்தம் சிந்தினார், வீடு கொடுத்தார், மீண்டும் பாவம் பண்ணிருக்கிறான். அந்த இச்சை, அந்த பாவத்தின் விடுதலை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று அங்கே செய்தியை கொண்டு வந்தோம். அதில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கேட்டவர் பார்க்கணும். ஒரு பாவ உணர்வுகள், பாவ அறிக்கை பண்ணுறோம், திருப்பாவம் பண்ணுறோம், பாவ அறிக்கை பண்ணுறோம், பாவம் அப்படி கிடையாது, நிலைக்கு பார்க்கணும். இயேசு கொடுத்த மீட்பின் காரியங்கள், பாவத்தின் மீட்பு கண்ணாக்க அது நம் முழுமையாக அனுபவிக்கின்ற மக்களாக கிடந்தோம். அதுக்கு எப்படி என்று அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நான் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். அங்கு நடந்த நிகழ்வும் அதோடு கூட சொல்கிறேன். கலாத்தியர், அதாவது இச்சை கருவுட்டு பாவத்தை பெற்றுன்னு சொன்னார் இல்லைங்களா கஜனுக்கு. அந்த இச்சை எங்கே என்னன்னாக்க 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் ஒரு பிக்யூட் பண்ணியிருப்பார் யோவான். அதை பிக்யூட் பண்ணிருப்பார். எப்படி பண்ணிருப்பார்னாக்க அது ஒன்று பார்க்கணும், 3 பண்ணிருப்பாரு. என்ன பண்ணிருக்காரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பிக்யூட் பண்ணிருப்பாரு. அதனால சில பாருங்க, உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, கடந்து வருவதல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை, அவை உலகு பொல்லாத பிசாசிடமிருந்தே வருகிறது என்று அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று என்ன? கண்ணின் இச்சை. அன்னைக்கு ஆதாம் யாவாளுடைய கால்களை பார்க்கும்போது என்ன, இந்த இச்சையினாலே அதை பார்த்து கவரப்பட்டு அங்கே பாவத்துக்கு உட்பட்டு போனாங்க. இச்சை ஒரு தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த கண்ணாளுக்கு நிறைய பாவங்கள். இந்த இச்சை, கண்ணீர் இச்சை. அடுத்தது உடல் இச்சை. பார்க்கும் பொழுது அநேக பாவங்கள். இந்த இச்சையும் உடலுக்கும் 2 இணைந்து வருகிறது. அநேக பாவங்கள். அதை பற்றி நம்ம அதிகம் படித்து பார்க்கணும். இந்த நாட்களில் அதிகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்க உலக இச்சை, பொருளாதார ஆசை, இச்சை. இந்த 3
இந்த 3 இச்சை தான் பாவத்துக்கு அடிப்படையான காரணம் என்று அங்கே யோவான் தன் திருமுகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 3 நிலையும் நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இருக்கும்? அதுக்கு புனித பவுலடிகள் சொல்லுவார். கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்வார். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்கிறார். என்ன சொல்றாரு இன்னைக்கு? அதுல கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள், அதாவது அந்த பரிசுத்த நிலையை கடந்து வருகிறவர்கள் தங்கள் ஊனியல்பை, தன்னுடைய ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நான் முன்ன 3 இச்சைன்னு சொன்னேன். கண்ணின் இச்சை, உடலின் இச்சை, உலகத்தின் இச்சை. சிலுவை 3 ஆணிகள். 3 ஆணிகளை அடிச்சுட்டுனாக்க நீ அந்த இச்சையை உணர்வுகளை அடிச்சுட்டானாக்க நீ விடுதலை பெற்று போயிடுவ. நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த இச்சை உணர்வுகள் சிலுவையில் வச்சு அடிச்சிட்டீங்க. இனி நான் பாவம். இந்த கருத்து அங்கே தியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்திருந்த அருள் தந்தையர்கள் இந்த செய்தி கொடுக்குறாங்க. நானும் அங்கே தியானத்தில் இருக்கேன். அங்கே பார்க்கும் பொழுது ஒரு அருத்தந்தை, எல்லாரும் தான் அருத்தந்தை கையை சிலுவை மாதிரி நிறுத்திக்கிட்டார். அழுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் இங்கே வெளியிருந்து அப்படி பார்க்குறோம். கையை நீட்டி அழுதுகிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு கையில் தன்னுடைய கண்ணின் இச்சையை ஒப்பு கொடுத்திருப்பார். நான் விட்டு பேசுறேன்ல, அவர் அழுத்தத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கண்ணு நிச்சயம் ஒப்பு கொடுத்திருப்பார். ஏன்னா கண்ணு தான் நிறைய பாவங்களை கொண்டு வருகிறது. அதுக்கு உண்டானவனுக்கு உடல் இச்சை அடிக்கிட்டார். அதுக்கு என்ன உலகத்தின் இச்சை, பொருளாதார இச்சை, அந்த இச்சை விட்டார். இந்த 3 ஆணிகளை சிலுவையில் அவரோடு கிறிஸ்து இயேசுவோடு கூட உரியவர்கள், அவரோடு கூட சிலுவிலே உணர்வுகளை எல்லாம் அறைந்து விட்டார் என்ற ஒரு வசனம் அந்த அருத்தந்தினுடைய உள்ளத்தை பற்றி பிடித்து கொண்டு வந்தது போல அவர் அழுதுட்டு இருந்தார். நினைக்கும் தியானம் முன்னாடி நானும் ஆச்சரியப்பட்டு போடும். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் மாற்றப்பட்டேன். அது தியானத்தில் என் அன்பானவர்களுடைய நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாம் அங்கே சித்திரை அடைக்கப்பட்டிருக்கும். இதை நினைச்சு பார்க்கணும். நான் இப்போ சாபத்தை பற்றி நான் சொல்லுகிற பொழுது, சாபத்தின் காரியங்களை பற்றி நான் சொல்லுகிற போது நிறைய சொல்ல நடக்கும். சாபத்தின் காரியங்கள் எப்படி? இந்த இச்சையின் காரியங்கள் தான் பாவத்திற்கான காரியங்கள். இந்த இச்சைக்குரிய காரியங்கள் பாவத்துக்குரிய காரியங்கள். அந்த பாவத்துக்குரிய காரியங்கள் தான் சாபத்துக்குரிய காரியங்கள். பாவம் சாபம் இல்லையா? பாவம். இந்த சாபத்தை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் பாவம். நம்முடைய தலைமுறை சாபம் வேற, நம்முடைய தனிப்பட்ட சாபம் வேற. தலைமுறை சாபம் இருக்கு. இனச்சட்டத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க நீ குறிச்சு படிக்க வேண்டாம். இனச்சட்டத்தில் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து அங்கே குறித்து வச்சுக்கிடுங்க. அப்பாறமாலும் எடுத்து படித்து பாருங்கள். அதில் 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 13 வசனத்தை வருதிகம் என்ன பண்ணுவார்னாக்க 14 வசனத்தையும் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்துப்பார். 28ல் 1லேருந்து 14 வசனம். 15ஆவது வசனத்திலேருந்து நீ பார்ப்பீங்கன்னாக்க அந்த 45ஆவது வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது அதில் ஒவ்வொன்று சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது, நான் ஒரே ஒரு வசனம் படிக்கும்போது நான் நினைக்கிறேன், நான் சொல்லி போனேன். நான் சொல்லிட்டு போயிடாம தான் முடியாது இல்லவா? அதனால் ஒரே ஒரு வசனத்தை கூட படிக்கலான்னு விசுவிக்கிறேன். தூய ஆவியில் உணர்த்தப்பட்டு அந்த 15ஆவது வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் பின்னாடி கீழே வருது. இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். பின்னாடி நிறைய சாபம். அவருடைய வசன வார்த்தையை படித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கடன்படனா வெடிக்கும். அது நிறைய சாபம். வசனத்தை 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கணுங்க, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்னாடி அப்படியே சாபம். 45 அதிகாரம் சாபம் தான். முன்ன 28ல் 1லேருந்து
14 வரைக்கும் ஆசீர்வாதம். கட்டளை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கட்டளைக்கு எதிர்ப்பார்ந்தா சாபம். இன்றைக்கு அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாவம், எப்படி பாவம். அது மாத்திரமல்ல நான் இன்னும் சொல்ல போனான்னு நிறைய சொல்ல நினைக்கும். அதை பைபிளில் பார்த்தனாக்க ஆண்டுடைய வேலையை காரியங்களை செய்யாதது கூட பாவம் தான். அந்த அந்த தியானத்தில் அந்த பாதம் நினைக்கணும்னா நான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். எரேமியா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 48ஆம் அதிகாரத்தில் எரேமியா புத்தகம், திருப்பாடலுக்கு எரேமியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். அதுல ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டுடைய அலுவலை அக்கறையின்றி, ஆண்டுடைய அலுவலையும் சொல்லும்போது அவருடைய கட்டளையும் கூட கொண்டு வரலாம். ஆணுடைய அலுவலை அக்கறையின்றி, அவருடைய கட்டளையை அக்கறையின்றி, ஒரு பயபக்தி இல்லாமல் ஏனோ தான் என்று செய்கிறவங்க கூட சபிக்கப்பட்டோம் சொல்லலாம். பார்க்கணும். இன்னைக்கு நாம் ஆலயத்துக்கு எப்படி போயிட்டு இருக்கிறோம், எப்படிலாம் பக்தி பைபிளை படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெபமாலை சொல்லணும், எப்படிலாம் பக்தி விசுவாசம் இருக்கிறது, ஏதோ கடமைக்கான அதனால கொண்டு, அதாவது அலுவலை அக்கறையின்றி செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லணும், நிறைய சொல்லணும். இந்த கருத்தை நீ பார்க்கும்பொழுது சபிக்கப்பட்டவன் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தை நீ பார்த்தனாக்க எப்படியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பாவம் செய்கிற பொழுது சாபம், கட்டளை மீறுகிற பொழுது சாபம், அவருடைய அலுவலை மீறி செய்கிறது பாவம், சாபம் சாபம் சாபம். நீதிமொழி புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் ஒரு வார்த்தை இருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் ஒரு வார்த்தை இருக்கும். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். நம்ம முன்ன சொன்ன வார்த்தையெல்லாம் ஒக்கிட்டி, எந்த குடும்பத்தில் இருக்குதோ, எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு மேலே சாபம் தான் வரும். இல்லைங்களா? நினச்சி பாருங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களை நினச்சி பாருங்க, உங்களை நினச்சி பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை நினச்சி பாருங்க. உங்களுக்கு தெரியாது, பொள்ளாடி எங்கள் வீட்டு மேலே யார்தான் என்ன சாபமோ தெரியலன்னு சொல்லுவாங்க. என்ன சாபம்னு சொல்ல மாட்டேன்னு, யாரோ பிள்ளிச்சூனியம் பண்ணிட்டாங்க. பிள்ளிச்சூனியம் அப்பாற்பட்டது, கடவுளுடைய நிலை முதல்ல. நிறைய பேர் பொள்ளாருடைய வீட்டின் மீது ஆண்டவருடைய சாபம் நிற்கும், விழும். ஒரு கிறிஸ்து அவனாய் இருந்து வாழ்ந்து கடந்து வருகிற பொழுது அவரை வெளிப்படுத்தணும். மாறுபட்டு அவருடைய ஆண்டோடைய திருப்பெயருக்கு நம்ம விரோதமான காரியங்களை கடந்து போகும்போது அது சாபமாக மாறும். ஒவ்வொரு கருத்தும் இருக்கும். நான் இதில் சொல்லுகிற பொழுது நான் இறைவசன வார்த்தைகளை மையமாய் கொண்டு சொல்லுகிறேன். பிரியமானவர்களை கேட்டு பார்க்கணும், படித்து பார்க்கணும். திருப்பாடல் 119 படிப்பீங்களானா அதில் உண்மையாகவே திருப்பாடல் 119 21வது வசனம் என்று அந்த வசனத்தை நீ படிப்பீங்கன்னா அதில் அங்கே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினை பார்க்கணும். திருப்பாடல் 119 21வது வசனம். செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர், உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே. உம் கட்டளைகளை புறக்கணிக்கிறவர்கள், உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படியாதவர்கள், உம்முடைய கட்டளைக்கு வாழாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களே. நான் முன்ன ஆரம்பிச்சோன்னீங்களா, இனச்சட்டம் 28ஆம் அதிகாரம் சொன்னேன்ல, 28ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னீங்களா, 14 அப்படியே 15 அப்படியே சொல்லப்பட்டல, அவருடைய கட்டளை குரல் வழிக்கு பிரச்சனை. அப்போ சபிக்கப்பட்டவர்களே இருங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது சாபங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சாபங்கள் கடந்து வருகிற பொழுது எப்படி ஆசீர்வாதம் கடந்து வரும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரணும். இதுக்குத்தான் இயேசுடைய கல்வாரி பயணம். அந்த பாவத்தை எல்லாம் சுமர்ந்து இந்த சாபத்துக்கெல்லாம் விமர்சனம் கொடுப்பதற்குத்தான். நான் ஒவ்வொன்றும் சொல்ல நினைச்சு பார்க்கணும். வீட்டு மீது சாபம் எனக்கு பைபிளை படிக்கல. ஆண்டுடைய கழுவலை அக்கறையின்றி செய்கிறவர்கள்னு சொல்லப்பட்டான் இல்லைங்களா, சபிக்கப்பட்டவர்கள் ஆண்டுடைய காரியங்களை அக்கறை. நீங்கள் தாக்கணும். இந்த மலாக்கிய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை நீ படித்து பாருங்க.
அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். பொருளாதார ஆசிரியர் பற்றி எனக்கு கொடுக்கும்போது செய்தி கொடுத்துருக்கிறேன். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை படித்து பார்த்தனாக்க நம்முடைய வாழ்க்கையில் எப்படிலாம் சாபம் வந்து சேருது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தில் நம்ம வீட்டில் எப்படிலாம் சாபம் வந்து சேருது பாருங்கள். எடுத்து படித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது. மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான். நீ கொடுக்க வேண்டிய 10 ஒரு பங்கிலும் காணிக்கையில் தான். நீங்களும் உங்களுடைய இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளை அடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். இதுக்கு நான் அதிகமா விளக்கம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களும் மிக அறிவாளிகள், தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சுக்கு இல்லைங்களா? சாபத்துக்கு உள்ளானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நான் சொல்ல வருகிறேன். நாம் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம் எப்படி சாபத்துக்கு உண்டாயிட்டு பார்க்கணும். பிரதர் நான் சொல்ல வேண்டாம். அந்த பழைய ஏற்பாடுக்கு நான் அதுதான் சொன்னேன் வந்து புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. சபிக்கப்பட்டவர்கள், அக்கறை அவருடைய அலுவலை அக்கறை செய்கிறவர்கள், பைபிளை எடுத்து அவருடைய வார்த்தையை படித்து அதனுடைய கீழ்ப்படியாதவர்கள் எப்படிலாம் சாபம் இருக்கும். இந்த சாபத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே அந்த பார சிலுவையை சுமந்து செல்லுகிறார். பார சிலுவை சுமந்து செல்லுகிறார். சுமந்து சென்று அந்த பார சிலுவையிலே அந்த சாபத்தை எல்லாம் முன்ன சொன்னீங்களா, அந்த 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு அந்த இச்சைக்குரிய பாவமெல்லாம் கொண்டு சிலுவிலே அறைந்து பாவத்தை போக்குவது போல இந்த சிலுவிலே தான் நம்முடைய சாபத்தை எல்லாம் மாற்றுகிறார். பாவத்தை மாற்றுகிறார், சாபத்தை மாற்றுகிறார். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இனச்சட்டத்தில் கூட இது கருத்தை இனச்சட்டத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இனச்சட்டத்திலே பார்க்கிற பொழுது 21ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் குறிச்சுக்கிடுங்க. 21ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் இந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களிலே அடைக்கப்பட்டிருது. பாலைவனத்திலே வெங்கலை பாம்பு உயர்த்தது போல உயர்த்தப்படுகிற பொழுதுன்ற நிலையிலே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அதில் சொல்லப்படுகிறது வார்த்தை பார்க்கணும். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இனச்சட்டத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 24 எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி பாவத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். பாவத்துக்கு உள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டு. என்ன கருத்துக்கு இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். கடந்து வருகிற பொழுதுதான் உண்மையாகவே அந்த கல்வாரி பயணத்தில் ஒரு விடுதலின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதோ நம்ம சிலுவை போனாங்களே சொல்லிட்டு அந்த சிலுவை பார்த்து ஜெபம்னு சொல்லிட்டு போனல கொண்டு வாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசன வார்த்தையை கொடுக்க முடியும் சொல்லிட்டு நிறைய பேர்கள் சொல்லுவாங்க, செயல்படுவாங்க. ஆனாலும் இந்த நாளில் இந்த அடியனை இப்படி சொல்ல வைத்தார். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள், பல நாட்டில் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கிறவர்களுக்கு, தமிழில் கேட்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமாக, விடுதலையின் காரியமாக கடந்து வரணும் தான் ஒப்புகிறது. நான் பார்க்கிறேன் பிரியமாவுக்குள்ளே இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் அடித்தான் இருக்கு. மரத்திலே தொங்க விடப்பட்டவர் சாபத்துக்குள்ளானார். பாவம் அறியாதவர் சாபத்துக்குள்ளானார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் சிலுவிலே கொண்டு வந்து மாற்றி அந்த சாதனை நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தோடு கொண்டு ஒன்று நினைக்கிறேன். என் அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி, அவன் கணவன் மகன் 2 பேரும் வந்தாங்க. அவங்க ஃபுல்ஃபில் பண்ண சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்க அவங்களுக்கு குழந்தை உண்டாகும். 2 மாதம் 3 மாதம்னா அபாசம் ஆகிடும். 3 மாதம் அபாசம் ஆகிடும். இந்த மாதிரி 5 வாட்டி அவங்களுக்கு அபாசம் ஆகிடுச்சு. 5 வாட்டி அபாசம் ஆகிடுச்சு. பிரதர் என்னன்னு தெரியல பிரதர், எனக்கு சாபமாக்குமான்னு ஒன்றுமே தெரியல. நான் என்ன சாபம் பண்ண என்ன தெரியல. சாபம் நான் என்ன பாவம் பண்ணோம் பிரதர், என்ன பண்ணோம்? நீங்கள் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியாது.
என்னப்பா இப்படி 5 வாட்டிக்கு அபாசனம் ஆகிட்டு போய் இப்போ டாக்டருக்கு போனாங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் வந்து சொல்லிட்டு அந்த கணவன் மனைவியும் என்ன சாபமோ சொல்லிட்டு என்ன சாபமோ என்று அழுதுனாங்க. எனக்கு பிள்ளையாச்சு. நான் சொன்னேன், சகோதரி நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறீங்களவா? சகோதரா விசுவசிக்கிறீங்களா? அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் மாற்றி போட்டார் அல்லவா? நீ கொண்டு வாங்க அந்த ஆணி கொண்ட அவருடைய காயங்களை பாருங்க, சாபத்தில் எல்லாம் மீட்டு கொண்டவரை பாருங்க, நீ மண்டாடுங்க. அவர் ஆணி கொண்ட பாருங்க, சாபத்தையெல்லாம் மீட்டு அவர் மாற்றிட்டாரு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னேன். அவர்கள் ஆசீர்விக்கப்பட்டு அடுத்த நிலையிலே அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, அவருடைய காயங்களை பாருங்க, ஆணி பாண்ட காலங்களை சிலுவை தொங்கிற ஆண்டவரை பாருங்க. இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இந்த நாட்களிலே அதிகமாக தவ முயற்சிகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் உண்மையான நிலையில் நாம் கடந்து வரணும். உண்மையான நிலை கடந்து வரணும். அதுக்காக அநேக இடத்திலே பல முயற்சிகள் எடுத்து அருத்தந்தையர்கள் அரும்பணியாளர்கள் முயற்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய ஊழியக்காரர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை இந்த நாளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி வழியாக, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வாரி பயணம், சிலுவை பயணம், சிலுவை பாதை என்று சொல்கிறது கல்வாரி பயணம். பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் மட்டுமாக போகின்ற நிலையை ஏன், எதற்கு, எப்படி, அதில் என்னென்ன காரியம் நமக்கு விடுதலையின் காரியமாய் ஆசீர்வாதத்தின் காரியமாய் வருகிறது என்பது தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே பார்த்தோம், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற நிலைத்தான் சிலுவை பாதை. சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் சிலுவை பாதை பார்த்தோம். இல்லைங்கள, நாம் ஏசியா புத்திலே பார்த்தோம் அல்லவா? அதில் இருக்கு சாபத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் அத்தனைக்கும் அவர்தானே, அவர்தானே. அந்த வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். இந்த துன்பங்கள், துயரங்கள் என்று பார்க்கிற பொழுது நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். அந்த பாவத்தோடு கூட இணைந்தே வரும். பாவத்தோடு கூட, பாவம் செய்வதனால சாபம் வருகிறது, அந்த பாவம் செய்வதனால இங்கே துன்பமும் துயரமும் வருகிறது, அடுத்து நோய் நடக்கும். எல்லாம் இறைவசன வார்த்தைகளை நான் படிக்கிற பொழுது அறிவு கண்கள், மனக்கண்கள் அந்த தெரியப்படுகிறது. என் துன்பம் விளைந்தது எதற்காக, அதை நான் அவருடைய அறிவுப்படி உணர் செய்தது என்று திருப்பலா சொல்வார். அது மாதிரி இந்த வசனம் பார்க்கணும். நீங்கள் எடுத்துட்டு வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் எதிரென்ன பருகிறது, விடுதலை கொடுக்கிறது. இப்படி திருப்பாடல் 107 17வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 107 17வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர். அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். நல்ல கருத்தை பார்க்கணும். நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய தீச்செயல்கள், பாவங்கள் தான். நம்முடைய அந்த நிலை பாவங்கள் தான் கொண்டு வருகிறார். நிலை பார்க்கணும். இந்த சிலுவை பாதையிலே அதை உணர்ந்து கடந்து வருகிற பொழுது அந்த நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகிட்டு இருக்கும், துன்பத்திலிருந்து விடுதலை உண்டாகிட்டு இருக்கும். உணரணும். சிலுவை பாதை இல்லைங்களா? ஏசாரு சொல்லாரு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுன்னு சொன்னார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்து பார்க்கணும். ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த துயரம்? தவக்கால் நாட்களிலே அதிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கடந்து வர வேண்டும். அதுதான் நேற்று தினத்தில் சொல்லப்பட்ட ஆணி அடிக்கப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தது. இதனை சொல்லுகிற பொழுது ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும்,
தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே தீமை செய்கிற எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். பாவம் பண்ற எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை உண்மையான கருத்து இல்லைங்களா? இதை நாம் அறியவில்லை, அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கும் அன்றைக்கு விடுதலை கொடுக்கிற அந்த அருமை ஆண்டவரை அணிந்து உணர்ந்து கடந்து போகாம இருக்கிறோம். நான் இது தீமை செய்கிற எல்லா மனிதனுக்கு வேதனை நெருக்கடி சொல்லுகிற பொழுது தூயாவின் உணர்த்துக்கிறதுனால நான் சொல்ல வருகிறேன். என்னன்னாக்க, ஏசியா புத்தகத்தில் குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம். ஏசியா புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லும். அதில் என்ன சொல்ல, கொடியவர்களுக்கு தீயவர்களுக்கு அந்த ஏசியா 48:22, அதே ஏசியாவில் 57:21 வசனம், ரெண்டு கருத்தும் ஒரே கருத்தான் சொல்லப்பட்டு. 48:22, 57:21. தீமை செய்வர்களுக்கு, கொடியவர்களுக்கு, பாவிகளுக்கு, அக்கிரமிகளுக்கு அமைதியே இல்லை, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படி சொல்லப்பட்டு பாருங்க. என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். இந்த தவக்கால நாட்களிலே மனமாற்றம் அடைந்து கடந்து வருகிற பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க முடியும். இந்த தவக்காலம் நமக்கு ஆசீர்வாதத்தின் காலங்களாக அமைய வேண்டும். மனமாற்றத்தின் காலம் மட்டும் அல்ல, அது ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற காலங்களாக இருக்கிறது. இறைவசன வார்த்தை எப்படிலாம் சொல்லப்பட்டு பார்க்கணும் இருக்கும். நான் அப்படி சொல்லும்போது இந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாம் வருகிறது அல்லவா? அதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாதனால்தான், இந்த பாவத்தினால்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் அந்த 1-12 வசனத்தை படிக்கணும்னு சொன்னீங்களா? இப்போ 4வது வசனத்தை, ஏசியா 53ல் இப்போ 4வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அந்த 3-4 வசனம் தான், அது 4வது வசனம் போதுமானது. 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். துன்பங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டார். அதனால தான் அவர் சுமந்தால்தான் அவர் சொல்லுவார், எனக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொன்னார். எதுக்கா? எப்போ? யோவான் 16:20 சொல்வார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் சிலுவிலே மறிக்கிற பொழுது உங்களுடைய பாவத்தையெல்லாம் ஏற்று உங்களுடைய துக்கத்தெல்லாம் நான் மாற்றி போடுவேன். உங்கள் துக்கம் சந்தோஷம், துன்பங்கள் துறையெல்லாம் மாறுகின்ற காரியங்கள் அங்கதான் கொண்டு வராங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் போராட்டங்கள், ஏன் கவலைகள் என்று அப்படியே இருக்கக்கூடாது. இந்த தவக்கால நாட்களிலே அதுக்கு ஒரு விமோசனமான நாட்களாக, ஒரு விடுதலையின் காலமாக அமையட்டும். இயேசு மரித்தது, இயேசு அடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, காயப்பட்டது, ரத்தம் சிந்தது எதற்காக என்று உணர்ந்து அவரிடம் கடந்து போகிற பொழுது அவர் நம்மை பிணிகளை ஏற்றுக்கொண்டார் நிலைத்தான். அவர் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார், பிணிகளை ஏற்றுக்கொண்டார். நான் இதை சொல்லுகிற பொழுது இந்த இங்கு ரிமூவர் பார்த்துருக்கீங்களா? இங்கு ரிமூவர், அது என்ன, இங்கு டேபிள் மேலே இங்கு ஊற்றிச்சா, டேபிள் மேலே இங்கே ஊற்றினாக்க உடனே இங்கு ரிமூவர் அது மேலே வைப்பாங்க. அப்போ அது இங்கு ரிமூவர் அப்படியே இழுத்துக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித நிலைகளையும் அவரை உற்று நோக்கி பார்த்து கடந்து போகும் பொழுது இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை ஆசத்தை கொடுக்கிறாரா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அதனால தான் பார்க்கிறவனுக்கு அவர் நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ந்தார்கள். எவ்வளவு சொல்லுவார், அவர் நோக்கி பார்த்த மகிழ்ச்சியால் மிளிந்தார். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எதற்காக அடிக்கப்பட்டு, எதற்காக கிழிக்கப்பட்டு, எதற்காக ரத்தம் சிந்தி, எதற்காக சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நோக்கி பார்க்கிறேன். விடுதலைப்பட்டேன், சிலுவிலே ஏற்றுக்கொண்டார். இந்த கருத்தை நான் சொல்லி வருது, நோக்கி பார்க்க சொல்லுகிற பொழுது
கொலோசியர் புத்தகம் முதல் அதிகாரத்தில் 20வது வசனம் ஏற்கனவே நான் படிச்சுத்தான், இருந்தாலும் இந்த இடத்துல மீண்டும் படிக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கொலோசியர் 1:20. சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். வார்த்தை பார்க்கிறீங்களா? இந்த சில வசனத்தை படிக்கிற பொழுதுலாம் என் அன்பு சகோதரர் கையாட்டி உணர்ச்சியோடு கூட அப்படி கையாட்டி படிப்பார். எனக்கு ஏன் அப்படி படிக்கிறார்? அந்த வசன வார்த்தை அவ்வளவு வல்லமை கரியாய் தொட வேண்டிய சுட்டி குலுக்கிதான் இருக்கிறது. நீங்களும் படிக்கிறீங்க இல்லைங்களா? நீங்களும் கையாட்டிட்டு தான் இருக்கிறீங்க. நல்லதுதான் இல்லைங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அங்கக்கும் இங்கக்கும் விண்ணகத்துக்கும் மண்ணுக்கும் இடையே ஜாயின் பண்ணிட்டார். பல்லவத்தின் ஆசீர்வாதம் பூமியில வரும்படியாக செய்து கொண்டு விட்டார். பல்லவத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்று சொல்லும், விண்ணகளுக்கு தந்தையேன்னு சொல்லுகிறோமோ, உம்முடைய ஆட்சி அந்த காரியங்கள் தான் கடந்து வருகிறது. அவர் சித்தம், அவர் திட்டம் வைத்தான் மகனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பாவ பரிகார பலியாக கொண்டு வந்தார். மக்கள் எல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் நோயோடும் நோக்கோடு இருக்கிறாங்க. அங்கே பாவ பரிகாரம் செய்யின்னு தான் அனுப்பிட்டார். இயேசு வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்து தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற செயல்படுத்தி கொண்டே கடந்து வந்தார். இல்லைங்களா? அதை நாம் அனுபவிக்கணும், மக்களாக இருக்கணும். அதை பிதாவாய் கடவுள் என்ன திட்டத்தோடு அனுப்பினாரோ, இயேசு எதற்காக கடந்து செயல்பட்டாரோ அதை நாம் அனுபவிக்கணும். இல்லை என்றால் நாம் ஆண்டவரை அனுபவிக்காத மக்களாக இருக்கிறோம். அனுபவிக்கணும். முதலாவது பாவத்தை குறித்து பார்த்தோம், இரண்டாவது சாபத்தை குறித்து பார்த்தோம், மூன்றாவது துன்ப துயரத்தை குறித்து நான் பார்த்தோம். அடுத்தது 4 சொல்றது நோயை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நோயை குறித்து நான் சொல்ல பொறுக்கிறது ஆண்டவருடைய வல்லமை கிருபை தெய்வீக மருத்துவமாக இருக்கிறவர். அவர் மருத்துவமாக இருக்கிறவர். ஓ மை காட் ஜீசஸ், என்ன வசன வார்த்தை! அவரு அவர் நோக்கி பார்க்கணும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாய் அவருக்கு காயப்படாத இடமே இல்லை. நம்முடைய உடலில் எந்த இடத்துல நோய் இருந்தாலும் அவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் நோய்களுக்காக காயப்பட்டீரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த நோய்கள் போக்கும். ஒரு சிலுவை பார்த்து செய்கிற பொழுது நடக்கிற நிகழ்வு உண்டு. பார்க்கணும், இருக்கணும். ஏசியா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா? அப்படி இருக்கு. அது ஒன்று இருந்து பண்ணல, அதில் இப்போ ஒன்று பார்த்தோம். இப்போ 5வது வசனத்தை படிச்சு பாருங்க. 5வது அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவர் தம் காயங்களால் குணமடைகின்றோம். அண்ணா, அக்கா, தம்பி, தம்பிச்சி, எப்படிப்பா நினைச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? குணம் அடைகின்றோம். அவர் தம் காயங்களால் குணம் அடைகின்றோம். இந்த அடைகின்றோம்னு அங்க ஏசாயாவில் 51 சொல்லிருக்க. அதுவே பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு. அதுவே புனித பேதுரு புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, ஓ மை காட் ஜீசஸ், 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்வார். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்வார். அவர் சொல்லுவார்னாக்க, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். குணமடைந்து உள்ளீர்கள். பாஸ்ட் டென்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா? குழந்தைகளை கொண்டு வரணும். என் அன்பாகவே அந்த பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலையை கொண்டு வரணும். எதுக்காக அடிக்கப்பட்டார், எதுக்காக கிழிக்கப்பட்டார், எதுக்காக காயப்பட்டார் என்று பார்க்கணும். நான் இந்த காலகட்டத்தில் நிறைய சகோதரத்தில் அவங்க பிரதர் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போன டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. பணம் கையில் உடனே பணம் ஓடி போவாங்க இல்லைங்களா? ஆஸ்பத்திரிக்கு
தெய்வீக மருத்துவர் நமக்காக இருக்கிறார். தெய்வீக மருத்துவர் நமக்காக நம்மோடு கூட இருக்கிறார். கொண்டு வந்து பார்க்கணும், அவரை கண்டு கடந்து பார்க்கணும். என் அன்பாக்களே, இந்த கல்வாரி பயணம்னு சொல்லுகிற பொழுது நான் இந்த நோயாளிகளுக்காக கற்றுக்கொண்டு வருகிறேன். ஒரு முறை நான் இந்த சிலுவை பாதை கடந்த புனித வெள்ளி இன்னைக்கு சென்ற வருடத்தின் புனித வெள்ளியிலே ஒரு பங்கிலே இந்த சிலுவை பாதை நடத்தி கொண்டிருந்தோம். அங்கே ஒரு அருட்சகோதரி அவரால் முட்டி நடக்க முடியாது, காலெல்லாம் அந்த முட்டியெல்லாம் வீங்கிட்டு நடக்க முடியாது இருந்தார்கள். நான் இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டதுக்கு நான் ஆரம்பத்திலே இந்த முன்ன சொன்ன போல அவர் பாவத்துக்காக, சாபத்துக்காக, துன்பத்திற்காக, நோய்களுக்காக கைப்பட்டார். நாம் அதை அனுபவிக்கணும், அவர் நோக்கி பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அந்த சகோதரி பக்தி விசுவாசம் உள்ள சகோதரி. அந்த சகோதரி வசன வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் இருத்தி கடந்து வந்தாங்க. என் அன்பானவர்களை, ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிற 3ஆம் சரத்தில் இயேசு குப்புற விழுந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, செய்தியை இறைவசன வார்த்தையை, இயேசு 3ஆம் முறை தரையிலே குப்புற விழுந்தார், அவர் முட்டியெல்லாம் வீங்கி போனது, காயப்பட்டார். அந்த காயமானது எதற்காக? இப்பொழுது அந்த நோய் இருக்கிற குணமாக்குவதற்காக சொல்லும்போது அந்த சகோதரனுடைய காலில் இருந்த அந்த வீக்கம் பற்றி போனது. அந்த அருட்சகோதரி அந்த 3ஆம் சரம் முடிஞ்ச உடனே கண்ணீரோடு கூட உட்காந்துட்டு முதல் சில 2ஆம் சிலெல்லாம் வரும்போது அது ஒரு சேரில் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 3ஆம் சிலத்தில் இருந்துக்கு அந்த சகோதரி உருக்கமாக கொண்டு வந்ததுனால என்ன பண்ண எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க. மற்ற அரிசகோதரிலாம் பார்க்குறாங்க, எல்லாம் என்ன எல்லாம் வராங்கட்டு. மற்ற பங்களிக்கிற மக்கள் கூட எல்லாம் பார்க்குறாங்க. அந்த சகோதரி அப்படியே நடந்து வந்தாங்க. லாஸ்ட்டில் சிலுவை பார்த்து முடிஞ்ச உடனே அவர் சாட்சி சொன்னாங்க. என் அன்பானவர்களே, சிலுவை பாதையில் நாம் பெருமையாக கொண்டிருக்கிறது கடவுளுடைய சித்தம். அன்னைக்கு அந்த ஊரில் இன்னைக்கு இந்த நாளில் அநேக மக்கள் பயன்பெற வேண்டும் என்று ஆண்டவர் தெய்வீக திருவிழத்துக் கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லப்படுகிறது. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். மானிட மகனும் உயர்த்தப்படும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். என்ன கருத்து? தெய்வீக திருவிழத்திலே நம் ஆண்டவர் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன பார்க்கணும் இல்லைங்களா? பாலைவனத்திலே வெங்கப்பாம்பு வீழ்த்தப்பட்டது போல வீழ்த்தப்படுகிற பொழுது மக்கள் பாவம் பண்ணார்கள். அதனால என்ன பண்ணுது? பாம்பு கடிக்குன்னு அதனால உயர்த்துக்கின்ற மோசே மண்டாடுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு பாம்பை செஞ்சு அடிச்சு வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை பெற்றார். அது கிடைக்கும். அதே போல சொல்லிக் கொடுக்கிறார் அவர். மானிட மகன் பாலைவனத்தில் வெண்கல் பாம்பு உயர்த்தப்படுகிற பொழுது நோக்கி பார்க்கிறவர்கள் அங்கே விடுதலை பெறுவார்கள், நிலை வாழ்வு பெறுவான்னு சொல்லிக் கொடுக்கிறார். ஆரம்பத்திலேயோ வரல. அதனால் தானே பார்க்கிற பொழுது குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். திருப்பாடு 34:5 என்ன சொல்லுகிறது? 34:5 அவரை நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், விடுதலை பெற்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நோக்கி பார்த்தவர்கள் நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்க்கணும். அவருடைய நோக்கி பார்த்து அவருடைய காயங்கள் எல்லாம் பார்க்கணும். அவருடைய காயங்களை ஒன்று பார்த்து கொண்டு வரணும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். கொண்டு வரணும். சில பாதைகளை கொண்டு செயல்படுகிறது. அப்படியே கொண்டு வருகிற பொழுது துதியான் உணர்த்துகிறதை பார்க்கணும். என் அன்பானவர்களே, தயவு செய்து எடுத்து படித்து அவருடைய உடம்புல எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டாங்க. நான் சொன்ன ஆரம்பத்தில் உச்சம் தரமுதல் உள்ளங்கால் மட்டுமாக காயம். மனித உடலில்
எங்கெங்கே நோய் இருக்குதோ அத்தனை நோய்களையும் குணமாக்குவதற்கு தான். ஒருவேளை தலைவலின்னாக்க முள்முடி காயம், கைவலினா கையில் காயம், விழாவில் அந்த நெஞ்சு வலினாக்காக விழாவில் குத்தப்பட்ட காயம், கால் கையில்னாக்கா எல்லா இடத்துக்கும் உச்சந்தல உள்ளங்கால மட்டுமா காயம். 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் அந்த வசனம் சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதே இனச்சட்டத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. இனச்சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இனச்சட்டத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இந்த 2 வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அடிக்கப்பட்ட அந்த எதுக்கு இருக்கும் அந்த அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 11:24 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 1 குறைய அப்படின்னா 35 அடி. அந்த ஜாட்டில் பார்ப்பீனாக்கா ஜாட்டினாக்கா அப்படியே பிடிச்சிட்டு ஜாட்டில் முடியாது. அந்த ஜாட்டில் அப்படி பிரிஞ்சு அதில் கொக்கி, இரும்பு கொக்கி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி அடித்தாக்க டிராக்டர் உழுது இல்லைங்களா, டிராக்டர் உழுது அந்த மாதிரி உழுது இழுத்துட்டு வரும். ஒரு அடி அடித்தாங்கனாக்க அப்படி இழுத்தாருனாக்கா அப்படி பிச்சுக்கிட்டு வரும். ஷோ பார்க்கணும் அப்படி பிச்சுட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பார்த்தா திருப்பாடலை பார்க்கிற பொழுது திருப்பாடல் 129 3வது வசனம் சொல்லுகிறது. அந்த டிராக்டர் மாதிரி உள்ளது எப்படி அடிச்சா 39 அடி அடிச்சிருக்காங்க. 1 குறைய 40 அடினா 39 அடி அடிச்சுனாக்க அப்போ அந்த அடிச்சதுக்கு எங்கே மேலேருந்து முள்முடி காயங்கள் கீழே நினைக்கும். 29 படிங்க 30 படித்து பாருங்க. திருப்பாடல் 129 3வது வசனம், 29 103வது வசனம். உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினார். என் உடலின் மீது விழுந்து நீண்ட படைத்தாள்களை உருவாக்கினார். எப்படி சொல்றார் இல்லைங்களா? என் அன்பானவர்களை பார்க்கணும். அந்த காயங்கள் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமா காயம் இருக்கிறது என்றால் நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணமாக்குவதற்காகத்தான் அவர் காயப்பட்டார். பாவத்தினால் வந்த நோய்கள், சாபத்தினால் வந்த நோய்கள், எல்லா நோய்களையும் அவர் தானே குணமாக்கினார். அவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக காயப்பட்ட இயேசுவே என்று சொல்லி மன்றாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகிறதா இருக்கிறது. இந்த அருமையான ஒரு செய்தியை நாம் கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து அனுபவிக்கலாம். வாழ்நாள் முழுதுமாக கொண்டு வரணும். இதோ சில நாள் இந்த தவக்காலம் மொத்தமல்ல, வாழ்நாள் முழுதுமாக கொண்டு வரணும். என்ன மனிதனுக்கு நோய் வராத காலம் அல்ல. எதுவும் இப்படியும் நோய் வரும், வியாதி வரும், துன்பம் வரும். எல்லாத்திலிருந்து விடுதலை பெற்று வாசனுக்கு இந்த சிலுவை பாதை, கல்வாரி பயணம் மனதில் இருக்கப்பட வேண்டும். மனதில் கொண்டு வரணும், கனதை கொண்டு வரணும். ஒன்றிடம் ஜெபிப்போமா? கண்களை விடலாம். பிலாத்தின் அரண்மனையில் இருந்து கல்வாரி பயணம் வரை கடந்து போன இயேசுவை மனக்கண்மன் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு நிலையும் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வாங்க. 3 முறை தரையிலே குப்பரை விழுந்தார். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு தரைக்க முடியாத நிலையிலே அவர் 3 முறை தரையிலே குப்பரை விழுந்தார். கை கால்கள் ஆணிகள், ஏறுவது போல எழுதப்பட்ட உடல், வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவிலே தொங்கி கொண்டிருக்கிறார். உச்சந்தலை உள்ளங்கால் மட்டுமாய் சொட்டு ரத்தமாய் ஒளி கொண்டிருக்கு. அதை அப்படியே நினைச்சு அந்த சிலுவை பட்டி பிடித்துக்கிட்ட மாதிரி நினைச்சு அப்படியே கொண்டு வாங்க. நாம் பாவத்துக்காக மண்டாடுகிற பொழுது, இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். அப்படியே கட்டிப்பிடிச்சு அவருடைய காயத்தில் பிடப்பட்ட ரத்தம் நம்மள சுட்டு விழுகிற பொழுது உடல் இருக்கிற ஒவ்வொரு நோயும் இப்பொழுது குணமாய்கொண்டே இருக்கும். அப்படியே இப்போ கொடுங்க. அவர் நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய 5 திரு காயங்களை அப்படியே பார்க்க, 5 திரு காயங்களை பார்க்க.
கைகளே தலையிலே இருக்கிற முள்முடியை பாருங்க, அதில் வடிந்த ரத்தத்தை பாருங்க. 2 கைகளை பாருங்க, அந்த கையில் ஆணிகள் அடிக்கப்பட்டதை பாருங்க, அதிலிருந்து வடிகிற ரத்தத்தை பாருங்க. விழாவை பாருங்க, கால்களை பாருங்க. உடலே உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம், ஏசையா தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் என்னோட கூட இணைந்து அப்படியே பாடுங்க, அப்படியே ஜெபத்தோடு பாடுங்க. ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபம் அர்த்தம் அல்லவா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்க, நோயிலிருந்து பாவத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெறுங்க. இன்று நமக்கு ஒரு மீட்பின் நாள். இந்த கல்வாரி பயணத்தின் ஆசீர்வாதத்தின் நாள் நமக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆணி கொண்டேவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கிறேன். அன்பின் ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் பாருங்க, சகோதர சகோதரி பாருங்க. அவர்களுக்காகவே இந்த செய்தியை கொடுக்க செய்தீர். அவர்கள் உம்மை அறிந்து உம்முடைய அனுபவிக்கப்பட வேண்டும் என்று நாட்களை செய்து கொடுத்தீர். சொல்லுகிறவரும் நீரே, அதை செயல்படுத்துகிறோம் நீரே. உம்முடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொன்னவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தத்தின் ஜீவனை கொடுத்தவரே, இதோ இந்த தவக்கால நாட்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு மீட்பின் நாட்களாக, விடுதலை நாட்களாக, ஆசீர்வாத நாளாக அமையட்டும். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்குமாரன் வழியாக அந்த ஆசிரியர் தெரிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன்.